அச்சோகரா எங்கட எதிர்ப்ப காற்றால சட்டம் வருமோ வரையிலையோ என்றதுக்கு அப்பால தமிழ் சந்நிதியானுக்கு அரோகரா. அதிகளவிலான வெள்ளக்காரர் வந்திருக்கிறான். நமது கையெழுத்துக்களை பதிவு. முதலை வேலி உடைப்பு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் நாங்கள் தற்போது இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான பக்த அடியார்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அத்தோடு இன்றைய தினம் வேலன் சுவாமிகள் தலைமையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சொல்லி கையெழுத்து போராட்டமானது தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதலான பக்த அடியார்கள் வருகை தந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கூடுதலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம். செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார்கள். கடை தொகுதிகள் இருக்கின்றது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கடைகள் சக்தி பானைகள் விற்பனை செய்யணும். சாப்பிட்ற சில கடைகளை எல்லாம் இருக்காங்க. இதில் கச்சாங்கடைகள், இதில் முதியோர் இல்லங்கள், இதில் முதியோர் இல்லங்கள் இந்த பகுதியில் இருக்கின்றது. இந்த வருகை தரும் உறவுகள் இவர்களுக்கு உதவி செய்ய முடியும். முதியோர் இல்லங்கள் இருக்கின்றது. கடைகள் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்திலே கூடியிருக்கின்ற மக்களை பார்க்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். கோயிலுடைய முன்பு இருக்கிறார் தற்போது வந்திருக்கிறேன். வயோதிபர்கள் அதிகமாக கூடுதலான மக்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். கடைகளில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னால் மாபெரும் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடாக ஸ்ரீலங்கா அரசு கொண்டு வர இருக்கின்ற அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டத்தை கடந்த வாரத்திலிருந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலய வளாகத்திலே இந்த கையெழுத்துக்களை சேகரிக்கின்ற போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் அனைவரும் இந்த கையெழுத்து போராட்டத்திலே எதிர்வரும் புதன்கிழமை 25ஆம் தேதி வரை நீங்கள் உங்கள் கையெழுத்துக்களை இட முடியும். வடக்கு கிழக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்துக்கள் சேகரிக்கப்படுகின்றன. தமிழினத்தை காலங்காலமாக ஆண்டு வந்த ஸ்ரீலங்கா அரசுகள் அடக்கி ஒடுக்கி எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டமும் அதை மாற்ற சொல்லி ஐரோப்பிய யூனியன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஸ்ரீலங்கா அரசு அதை மாற்றுகிறோம் என்று சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டறியினம். அது அதை விட மிக மோசமா இருக்கு. சாதாரணமா ஒரு குடிமகன் நடந்து போயக்க அவற்றை கையடக்க தொலைபேசியை வேண்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஆபத்தான சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கணும். எங்கட எதிர்ப்ப காற்றால சட்டம் வருமோ வரையிலையோ என்றதுக்கு அப்பால தமிழ் மக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு தேசமாக திறந்து எங்களை எதிர்ப்ப காட்ட வேண்டும். அதுக்காக இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அது மாதிரி புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற எங்கிற உறவுகள், அதாவது இணையதளம் ஊடாகவும் இந்த கையெழுத்து சேகரிப்பு நடக்கிறது. change.org என்ற இணையதளத்தின் ஊடாக இந்த கையெழுத்து சேகரிக்கப்படுகிறது. நீங்கள் repeal PTA.org என்ற இணையதளத்துக்கு சென்று இந்த தொடர்புகளை எடுத்துக்கொண்டு அதிலும் கையெழுத்துக்களை நீங்கள் அனுப்ப முடியும். அந்த விதத்திலே அனைத்து உறவுகளை நாங்கள் அன்புரிமையோடு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் அதிகமாக வருகிறது. இந்த கையெழுத்து போராட்டத்திலே
தமது கையெழுத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முன்புற வாசலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கையெழுத்து போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிக அளவிலான மக்கள் வருகை வந்து தமது சட்டத்தை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக கையெழுத்துக்களை நடைபெற்றுக் வயோதிகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் எல்லாம் வருகை வந்து தமது ஆதரவு குரலாக இந்த கையெழுத்து பதிவிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லா படித்து நல்ல பண்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளா வளர்க்கும். இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய வெளிப்புற சூழலை பார்க்குறீங்கள். அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை தந்து வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் கோயிலில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோர்கள், ஒவ்வொரு ஆட்டோ, பயஸ் வேன்கள் எல்லாம் வந்திருக்குது. கூடுதலான பக்தர்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதில் ஒரு நிலம் எல்லாம் இருக்க வேண்டிய மாதிரி வசதிகள் இருக்கிறது. செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய முகப்பத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக காட்சியளிக்கும் முருகன் சன்னிதானத்தில் பார்க்குறீர்கள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. கூடுதலான பக்த அடியார்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த ஆலயத்துக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். பல அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாகவும் பல சைவ பக்த அடியார்கள் வருகை தரும் ஒரு ஆலயமாகவும் இந்த செல்வச்சன்னதி ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் மேளங்கள் அடிக்கிறாங்க. கோயிலில் இந்த மேளம் அடிக்கிறது. பூசை நடைபெறும் போது இந்த இடத்துல மேளம் எல்லாம் அடிக்கணும். கோயிலை பார்க்கணும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் வந்திருக்கிறார்கள். கோயிலுடைய உட்புற சூழலை பார்க்குறீங்க. வெள்ளக்கார எல்லாம் வந்திருக்கிறவர் அதிக வெளிநாட்டவர்கள் இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வருகை வந்திருக்கிறார்கள்.
இது பைரவர் ஆலயம் பெறுவோம். செல்லச்சந்நிதி ஆலயத்துக்கு முதல் காணப்பட்ட பைரவர் ஆலயம். ஆலயத்துக்கு பக்கத்தில் பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது. பஜனை நடைபெற்று பஜனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைய தினம் அதிகளவிலான மக்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். கோயிலுடைய பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகளவிலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை வந்து நீராடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த குளிக்கிற பகுதியை பார்க்குறீங்க. இதுதான் குளிக்கிற இடத்தை பார்க்குறீங்க. அதிக அளவிலான சின்னப்படிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த வேலிகளானது பாதுகாப்பாக இருந்தது. தற்போது இந்த வேலிகளும் இல்லாமல் பாதுகாப்பு அற்ற ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிகளவிலான சிறுவர்கள் குளித்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் அந்த முதல வேலி போட்டதை அந்த வேலிகள் எல்லாம் உடைப்படுத்தியிருக்கின்றது. முதல வேலி உடைத்ததால் முதலைகள் இந்த ஆற்று பகுதியிலே கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்றைய தினம் சந்தோஷமாக இந்த இடத்துல குளித்து கொண்டிருக்கின்ற காணொளிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அச்சோகரன் இதில் வேறு சின்ன படியில் இப்படி சந்தோஷமாக குளித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்தால் இந்த இடங்களில் கோயிலில் பின்வீதியிலே குளித்து முழுகி புனிதமாக வேட்டி உடுத்து ஆலயத்திற்கு செல்ல முடியும். ஆலயத்திற்கு செல்ல முதல் இந்த இடத்துல இளைஞர்கள் குளித்துவிட்டு ஆலயத்தில் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படி பெரிய ஒரு பிரதேசமாக இந்த கேணியானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த முதல வேலி உடைச்சிருக்கு பாருங்க. இதுதான் அந்த பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்ட வேலி, அது உடைப்படுத்தியிருக்கின்றது. அது இளைஞர்களும் இதில் குளிக்க அவதானமாக குளிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது எவ்வளோ ஆழமாட்டு தெரியாது. கோயிலினுடைய பின்புற பகுதியை பார்க்குறீங்க. அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பஸ்ஸுகள் கார்கள் எல்லாம் பிடிச்சி வந்திருக்கிறேன். மூடிகையில் பாருங்க எவ்வளோ மூடிகள் நிற்குதுண்டு. இங்கே தேங்காய் கற்பூரங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். அம்மா என்ன மாதிரி எப்படி சொல்லுவாங்க கோயிலுக்கு நடுவில் மாறினீங்களோ? ஓஹோ, நீங்கள் எவ்வளோ தெரியாது சொல்லுங்கள். எங்கேருந்து வாரீங்க? கெரிடா. நடுவில் கோயிலுக்கு வாரீங்களோ? அதால் வரையில்லையா? சாப்பிட்டீங்களோ? சரியா சரியாம்மா, நன்றி. ஏண்ணே, ஓகே ஓகே. இதில் இப்படி பல பக்த அடியார்கள் தமது குறை நிறைகள் கவலைகளை போக்குவதற்காக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் எல்லாம் பிடிச்சி கோயிலுக்கு வந்திருக்கணும் பாரு. பெரிய பஸ் பிடிச்சி ஆலயத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் கோயிலுடைய வடக்கு புற தெற்கு புற பகுதியில் இருக்கின்ற கோயிலை பார்க்குறீங்க. இதில் இந்த பழைய காலத்து கார் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கணும். இந்தியாவில் தேங்காயில் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் பல பக்தாடியார்கள் மற்றும் வெள்ளக்காரர் எல்லாம் வந்திருக்கேன் பாருங்க. வெள்ளக்காரர் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கேன். கோயிலுடைய முன்புற பகுதியை பார்க்குறீங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் வயோதிபர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த கோயிலுக்கு இந்த முதலாக அந்த ஆட்டோகள் மோடிகள் வாங்கி கொண்டு வந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வழிபாடு செய்த பின்னர் தான் வழிபாடு செய்வதற்காக கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. இதெல்லாம் அந்த இதில் புதுசாக எடுத்திருக்கணும் ஆட்டோவில் பாருங்க. அதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து மாலையெல்லாம் கட்டி வழிபாடு செய்திருக்கிறார்கள். இதில் முதலாக ஆட்டோவில் வாங்கின பக்த அடியார்கள் அந்த ஆட்டோவுக்கு தேசிக்கையெல்லாம் கட்டி கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிகமான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகிறார்கள். குமார் மண்டபத்திலே அன்னதானம் சாப்பிடுவதற்காக நிற்கின்ற பக்த அடியார்களை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லைனாக நின்றுதான் ஒழுங்காக சாப்பாடுகள், நல்ல சாப்பாடுகள், வடை, பாயசம், சோறு, கறி, நல்ல சாப்பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான பக்த அடியார்கள் வெள்ளிக்கிழமைகளே வருவது வழக்கமாக இருக்கின்றது.